ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழச்சித்தர் திருவடிகள் போற்றி. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஆற்றலாய் கன்னி மூலையிலே அமர்ந்திருந்து கணநாதனாய் அனைவரையும் காத்தருளும் கணபதியின் பாதம் வணங்கி, அருமுருகனாய் திருமுருகனாய் திருச்செந்திலகத்தின் நாயகனாய் இருக்கும் செவ்வேலவனின் பாதம் வணங்கி, அருந்தமிழிலே அனுதினமும் ஆசி உரைக்கும் அவ்வை அன்னையின் பாதம் வணங்கி, ஆற்றலாய் அறிவு ஞானமதை அகமதிலிருந்து இழச் செய்து நாவில் உரைக்கச் செய்யும் சரஸ்வதியின் பாதம் வணங்கி, மும்மூர்த்திகளும் முப்பெருந்தேவிகளும் 14 லோகத்தில் உள்ள அனைத்து ஆற்றல்களையும் தன் அகத்துக்குள் வைத்து அகமழிந்த நிலையில் அகத்தியனை உள்ளில் கண்டு அகத்தியனாகவே அமர்ந்து ஆட்சி செய்யும் ஆசானாம் சிவமகா வாழச்சித்தரின் பாதம் போற்றி. இறை சபை, இறையே அமர்ந்து ஆட்சி செய்யும் சபை. இறையே அமர்ந்து ஆட்சி செய்யும் சபையில் இன்னல்கள் இருப்பதுண்டோ? வருவோரின் இன்னல்களை அனைத்தையும் அகற்றி அவர்களின் பிணியை நீக்கும் நவபாஷான திருநீரையும் கொடுத்து அவர்கள் வாழ்வை வளம் பெறச் செய்யும் மகா சபையின் பாதம் போற்றி. நவபாஷானம். இக்காலத்தில் நவபாஷானம் அதை தேடினாலும் கிடைக்கா நிலை. என்னிடம் இருக்கிறது, யாம் மிகப்பெரிய வைத்தியன் என்று கூறுபவர்கள் எல்லாம் வந்து மண்டியிட்டு எம்மால் ஏதும் இயலாது என்ற நிலையில் கூட அனைவரையும் அரவணைத்து அவர்களின் பிணிதனை நீக்கும் உண்மையான பழனியில் போகர் நிறுவிய முருகனின் சிலையில், நவபாஷான சிலையில் இருக்கும் அருள் ஆற்றலை தன் கரமதில் தொட்டு கொடுக்கின்ற திருநீற்றின் மூலம் சரி செய்யும் சிவமகா வாழச்சித்தன் என்ற மகா வைத்தியனின் பாதம் போற்றி. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழச்சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.